ஆனால் அந்த சிவனே எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு இருப்பவர்கள் சதாகாலம் வாழ்க்கையிலே இன்னல் வருகிற பொழுதும், துன்பம் வருகிற பொழுதும், மனச்சஞ்சலம் வருகிற பொழுதும், அல்லல் வருகிற பொழுதும் இறைவனை யாரெல்லாம் இடையராது நேசித்து அவன் திருவடிகளை, பொன்னார் திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் இந்த நில உலகில் வாழ்வதற்கான வழிவகையை அன்பு குணங்களோடு நல்ல செல்வங்களோடு அருளுபவன் தான் சிவன். அப்படிப்பட்ட சிவ சிந்தனையினாலேதான் மார்கண்டேயனுடைய வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு அன்பு கொண்ட பெருமக்களே, நீங்கள் இதை ஒரு வரலாறு என்று எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையிலே தெய்வ சிந்தனை வேண்டும். தெய்வ சிந்தனை என்றால் என்ன? வேறொன்றும் இல்லை, நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அருமையாக சொல்லுவார்கள் பெரியவர்கள், எந்த உயிர்க்கும் நான் இன்னலை செய்ய விளைவிக்க மாட்டேன், இன்னல் படுகிற உயிருக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் என்கிற இரு கோணங்களிலே இந்த மார்கண்டேயனுடைய வரலாறு அமைந்திருக்கிறது.